இந்த பணம் எனக்கு வேணாங்க மாமா. அத்தை முன்னாடியே உங்க பேச்ச தட்டக்கூடாதுன்னு தான் நீங்க கொடுத்த பணத்தை நான் வாங்கிட்டேன். இது அத்தை கிட்டதான் மாமா இருக்கணும். கண்ணு, அவ சொன்னதுல மனசுல ஏத்திக்காது கண்ணு. நான் ஒன்னும் சாதாரணமா இதை கொடுக்கல. ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி தான் இந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்தேன். அது தப்பான முடிவுங்க மாமா. இந்த உலகத்துல பல குடும்பங்களை பிரிக்கிறது இந்த பணம் தானே. ஒரு தாய் வயித்துல பிறந்த பொறுப்புகளை விலக்கி வைக்கிறதும் இந்த பணம் தானே பிரிச்சு வைக்குது. கூட பிறந்த ரத்த சொந்தங்களையே பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குற இந்த பணத்துக்கு முன்னாடி நான் ஏமாத்துறோம் மாமா. நீங்க அத்தை மேல காட்டுற கோபமும் ஏன் மேல காட்டுற பாசமும் எங்க போய் முடியும்னு தெரியுமா மாமா? அத்தைக்கு என் மேல வெறுப்பு தான் வரும். நீங்க சொல்ற எதையுமே என்னால தட்ட முடியல. ஆனா அத்தைக்கு எதிராக சொல்ற எதையுமே என்னால ஏத்துக்க முடியல. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புல செய்யற ஒவ்வொன்னும் அத்தை மனச கஷ்டப்படுத்துது. வேணாங்க மாமா, அவங்க மனச நோக வைக்க வேணாம். அவங்க குணம் தான் தெரிஞ்ச விஷயமாச்சே, அப்படியே விட்டுறலாம். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அவ இந்த வீட்டுல உரிமையை மட்டும்தான் எதிர்பார்க்கறான், கடமையை செய்ய மாட்டேங்கிறான். இந்த பணத்தை வாங்கிக்கிற உரிமை அவளுக்கு இருக்குன்னா